கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 28/8/2024 உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பன், இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவும் அன்பும் ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும்படி ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாச மோச விலைக்கு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. என் தேவனுடைய கரம் இவரோடு இந்த அற்புதத்தை செய்வதாகும்படி நிறைவானது இவருடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் இவரோடு இருந்து செயல்படும்படி நீர் செய்தருளும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, 2 கொரிந்தியர் 1:4 சகல உபத்திரங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி எப்போதும் இவருக்கு நீர் ஆறுதலை செய்து இவருடைய பெயரை பெருமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 28/8/2024 தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாக உங்களுடைய சமூகத்தில் வருகிறேன்ப்பா. இந்திய தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. தேசத்தில் நன்மையும் கிருபையும் விடுதலையும் நீர் வைக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தேவனுடைய கரம் தேசத்திலிருந்து அற்புதத்தை செய்வதாக. உடைய நிறைவானது தேசத்தில் இருக்கட்டும், உடைய கிருபையானது தேசத்தில் இருக்கட்டும். நோய்களோ துன்பங்களோ துயரங்களோ தேசத்தில் வராதபடி நீர் வேலையடித்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவும் ஒரு சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறேன். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்று மீண்டும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளோட ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.